இயேசு நம்முடைய வாயில உச்சரிக்கும் பொழுது அவர் ஜெயத்தை தான் நமக்குள்ளே தந்து கொண்டே இருப்பார். There is no other name in this world other than the name of Jesus. வானத்திலும் வானத்தின் மேலேயும் சரி கீழேயும் சரி, இந்த வானத்தையும் ஆளுகிறதற்கு ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் தான். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க நீங்க இன்னைக்கு அதை சொல்லுங்க. அதில் சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். சர்வீஸ்ல வந்த உடனே we feel ourselves very dignified. சர்வீஸ்க்கு வந்தால் அலங்கக்கூடாது, அலங்காம அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது அப்படின்றதா நமக்குள்ள ஒரு தீர்மானமா இருக்கலாம். சில நேரத்தில் தீர்மானம்னா எப்படி தெரியுமா? இதை சொல்லிட்டா சத்தங்கத்தை போட்டா எங்கடா வெக்கமாயிடுவே. You're losing something. எதையோ இழக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஆராதனை வந்தது பெரிய ஜெயம் அல்ல. எவ்வளவுக்குள்ள இந்த நாமத்தை சொல்றோமோ அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். இந்த நாமம் தான் ஜெயம். இந்த நாமத்துல ஜெயம் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை சொல்ல. என்னத்தை நோக்கி கூப்பிடுவீங்க? இயேசுவே. இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நீ அறியாதது, எட்டாதது, தெரியாதது, புரியாதது, புரிந்து கொள்ளவே முடியாத கூட அவர் உனக்காய் செய்து கொடுப்பார். அந்த இயேசு தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார். நான் அதை தான் நேற்றைக்கு ராத்திரி கூட சொல்லும்போது இந்த இடத்துல ஆராதனில் சாட்டர்டேஸில் ஐ எம் ப்ரீச்சிங் ஃப்ரம் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேய புஸ்தகத்துலேருந்து. நேற்றைக்கு கணக்கில் நான் எடுத்து என் நோட்ஸில் சொல்லும்போது சொன்ன 134வது வாரமாக இந்த இயேசுவை தான் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் 13வது அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்லி இருக்கிறாரே. எபிரேய ஆக்கியோன், எபிரேய எழுதினவர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுதல்ல கைவிடாது, எல்லாத்துலயும் கூட தான் இருப்பார். அவர் ஒரு நாளும் விட்டு போகவே மாட்டார். ஆதலால் நீங்கள் தைரியம் கொண்டு, ரொம்ப அழகா இருக்குது அடுத்த வசனம், தைரியம் கொண்டு கர்த்தருக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுற, இயேசு என் கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டான். அல்லேலூயா. If you put your trust in man, you are a failure. என்ன பாஸ்டர் இப்படி பேசிட்டீங்களே பிரதர், நான் ஆராதனைக்கு வந்தா இப்படி ஃபெயிலியர்லாம் சொல்றீங்களா? I'm telling you, நான் பார்க்காத மனிதர்கள் அல்ல, எனக்கு தெரியாத நண்பர்கள் அல்ல, எனக்கு தெரியாத பணக்காரங்களும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா என்னை பார்த்தா டம்மி பீஸ் நினச்சிக்காதீங்க. நிறைய பணக்காரங்க வீட்டுங்களாம் போயிட்டு வந்திருக்கிறேன். வியந்து போகிற அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பெரிய பணக்காரன் அவங்க வீட்டில் வந்து சும்மா அவன் லேண்ட்லேயே வந்து அவன் போட்டு வைக்கிறதுக்கு அளவுக்கு வச்சிருக்கிறான். அவளாம் வந்து சொன்னான் என்கிட்ட, உனக்கு என்ன வேணும் அது மாதிரி நான் இங்கே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. 8 ஆண்டு 10 ஆண்டு இருக்கும் முன்னாடி, 2010 நினைக்கிறேன். அந்த சொன்னான் என் கூட ஈரோடு வரானுங்க மீட்டிங்காக. போகும்போது சொன்னான், இங்கேருந்து போகும்போது அவன் இந்த மேல்மருத்துவரை பார்த்துட்டு பிரமிச்சிட்டான். ஒரு மாதிரி இப்படிலாம் ஒரு ஆள் வந்து இப்படிலாம் இருந்து மனுஷன் இப்படி பண்ணுறானா, நம்மளும் இதை ஒன்று இந்தியாவில் பண்ணிடலாம். உனக்கு என்ன வேணும்? எத்தனை கோடி வேணும்? என் கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னார், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஏமாந்துடாத. என்னை கூப்பிட்டு போயிட்டு ட்ரெயினில் சொன்னார், நீ அவன் சொல்கிறதெல்லாம் ஏமாந்துடாத அப்படின்ட்டு. நானும் பெருசாக எதுவும் இல்லை, பட் அவன் கேட்குறானேன்ட்டு நான் டாலர்ஸில் கணக்கு போட்டு சொன்னேன். போனவன் இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட் பண்ணல. போனவன் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் என்ன எதையோ பார்த்துட்டு இப்போ தான் நம்ம கேட்டேன், ஹவ் ஆர் யூ? ஐம் ப்ரவுட் தட் காட் இஸ் டூயிங் சம்திங் இன் யுவர் கண்ட்ரி. ஐ சீ தட் காட் இஸ் மைட்லி மூவிங் இன் யுவர் லேண்ட். மனுஷன்லாம் பெரிய பெரிய பணக்கார. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கலாம் சொன்னான், அவன் ஒரு பெரிய யாட்டே வச்சுக்கிறான் உள்ள. அவன் லேண்டில் பெரிய இதை வச்சுக்கிட்டு போட்டை வச்சு உள்ளே ஓட்டுறானா, ஃபிஷிங் பண்ணுவானா. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளே அவன் லேண்ட்லேயே மீனை பிடிப்பானா. யோசிச்சு பாருங்க அவன் எப்படி இருப்பாட்டு. டிவி ஸ்டேஷன் வச்சுக்கிறான், என்னென்ன வச்சுக்கிறான். வந்தானுங்க மனுஷனெல்லாம் நம்பி மனுஷன்லாம் செய்வானா? ஒருத்தனை செய்ய மாட்டான். நல்லா கேட்டுங்க, ஊழியத்துலேயும் சரி எவனுக்கும் செய்ய மாட்டான். வேலையில் உன் பாஸ் செய்வானா? யூ ஆர் அ ஃபெயிலியர். ஐ வாண்ட் டு டிக்ளேர் தட் ஓப்பன். Your boss is never going to do anything. இயேசுவை கூப்பிட்டு பார், இயேசு செய்வார். அதுக்கு தான் சார் வந்திருக்கிறோம். நாட் ஃபார் அன் அட்டண்டன்ஸ். பேர் கிறிஸ்தவங்க மாதிரி ஏதோ பேருக்கு நான் வந்தேன், நானும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், நானும் போயிட்டு வந்தேன், எல்லாரும் போன மாதிரி கோயிலுக்கு போனேன் இல்லைங்க. நான் வந்திருக்கிறது இயேசுவை கூப்பிடும்படிக்கு. இயேசு எனக்கு அறியாது எட்டாதமான காரியத்தை வாயை திறந்து சொல்லி தான் பாருங்களேன். Let that come out of your mouth. வாயிலிருந்து வந்தா. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற இது ஒரு மேட்டிமை மாதிரி. என்ன தெரியுமா? நோ, ஐ வில் நாட் ஓப்பன் மை மவுத். நான் மனசுல நினைச்சுக்கிறேன்ல. ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டா? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துது, உன் இருதயத்துக்கு என்ன ஓடுதுன்னு பிசாசுக்கு தெரியாது. He does not have that ability to understand what you are thinking. உள்ளந்தரிங்களை ஆராய்ந்து அறிகிறவர் இயேசு மாத்திரம்தான். ஆனா பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு, பிசாசு கேட்கறதுக்குன்னா நீ பேசிதான் ஆகணும். ஏன்னா நீ பேசுனாதான் உனக்கு புரியும். நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன் பிசாசு ஜெயிச்சு நான் சொல்ல, அவனுக்கு தெரியாதுங்க சார், அவன் டம்மி சார். நீ சொல்லணும், டே நான் இயேசு நாமத்தில் இன்னைக்கு ஜெயமா இருக்கிறேன்டா, இயேசுவை கூப்பிடுகிறேன்.
இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். ஆனால் தான் சபையில பேசணும், ஆராதனையில பேசணும், அல்லேலூயா சொல்லணும், உங்க வாயை திறந்து இயேசுன்னு சொல்லணும். இதை சத்துரு கேட்கும் பொழுது அவன் வீழ்த்தப்படுவான். அல்லேலூயா. இந்த மாதத்தின் துவக்கத்தில் 1ஆம் தேதி காலையில உங்களோடு பேசி, காலையில் முதல் ஆராதனை தான் பேசினேன். என்னோடு கூட யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் வேதாமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். I'm not compelling you. I'm not a teacher. I'm not a school headmaster or a principal, but I am a pastor that believes in this word. இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கவும் கேட்கவும் சொல்லவும் என்றால் இந்த வார்த்தை ஜெயமாய் மாறிக்கொண்டே இருக்கு. அதனால தான் என்னோடு கூட 1061வது பக்கம் தமிழ் வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமம் தேடிக்குங்க, அதில் இருக்கிற ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசிங்க. பயப்படாதே, 21ஆம் வசனம், யோவேல் 2:21ஆம் வசனத்தை வாசிடலாம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட ரொம்ப விண்ணப்பமா கேட்கட்டா? என்னை பிடிக்கும் பிடிக்காது, என்னை மதிக்கிறேன் மதிக்கலை, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் இந்த பிரசங்கத்தில் சொல்லி செய்யுங்கன்னு சொல்கிறத செஞ்சீங்கன்னா அதுதான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வேறு எதையுமே கேட்கல, உங்கள்கிட்ட காசு கேட்கல, டொனேஷன் கேட்கல, என்ன நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை. இந்த வசனத்தை என்னோடு கூட வாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்தை சொல்லுங்க. என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன பார்த்து சொல்றார், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். இப்ப இப்படி சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு முறை சொல்லுவோம், பயப்பட மாட்டேன், மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். When I read this word, God said, be fearless, be happy. Be fearless, be happy. Be of confident, God will do fabulous and fantastic things. இன்னைக்கு இருக்கிற ஒரு இங்கிலீஷ்ல சொல்றேன் உங்களுக்கு, பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது, விளக்கும் பொழுது, தேசம் பாழாய் கிடக்கிறது, தேசம் பலவிதமான அலங்கோலத்தில் இருக்கிறது, பாவத்தில் இருக்கிறது. அதனால்தான் முதல் சில அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா சொல்ற, ஜெபிக்கணும், மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவில் என்ன பண்ணு, ஜெபி அப்படின்றாரு. மண்டபம் என்றால் அது, பலிபீடம் என்றால் இது அப்படின்னு வச்சு இங்க ஆசரிப்பு கூடாரத்தில் அப்ப சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணணும், வைராக்கியமாய் ஜெபிங்க. ஜெபின்னு சொல்லிட்டு அவனை ஏவிட்டு சொல்றார், ஜனங்களை கூட்டு ஆசரிப்பை உண்டாக்கு, உபவாசனால நேமி, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ற. ஏனென்றால் ஜனத்தின் மேல கர்த்தருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. தம்முடைய ஜனம் பாழாகக்கூடாது, சங்காரமாகக்கூடாது, நான் சொன்ன வாக்குதத்தை இழந்து போகக்கூடாது என்று கர்த்தர் பல காரியங்களை 2வது அதிகாரத்து வரையிலும் பேசிட்டு 18வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி என்ன பண்றாரு, தீர்க்கதரிசி கொண்டு எழும்போது சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் தாம் கொடுத்த வாக்கை அவன் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்திற்காக, தம்முடைய ஜனத்திற்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, யாரும் செய்யவும் மாட்டாங்க. கர்த்தர் உனக்காக வைராக்கியம் கொண்டு, ஆமென், உனக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் இதை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறது என்னவென்றால், ஏற்கனவே தம்முடைய ஜனத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு பின்மாற்றம், அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை இழக்க செய்ததை கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் வைராக்கியம் கொண்டு உன்னை கடாட்சிப்பேன் அப்படின்றார். வாட் இஸ் தட்? உன் ஆசீர்வாதத்தை உனக்குள்ள திரும்ப நான் வைப்பேன், நீ இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படிக்கு நான் செய்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவக்கிரியைகள், நாம் செய்கிற காரியங்களை அவர் யோசிப்பார் என்றால், இல்ல அதுக்கு ஒரு தண்டனை தரணும், பல்லுக்கு பல் கண்ணுக்கு பண் ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது. இங்க இருக்கிற யாருமே நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரோ இரக்கத்தின் ஆண்டவராய் இருக்கிறார், மனதுருக்கத்தின் ஆண்டவராய் இருக்கிறார், நீடிய பொறுமையின் தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, பாருப்பா, உனக்காக நான் வைராக்கியம் எடுத்து நான் அந்த ஆசீர்வாதத்தை உனக்குள்ளே நான் கடாட்சிப்பேன் அப்படின்றார். As somebody becomes pregnant or somebody becomes more drawn by the thought of God, ஒரு தரிசனத்தை வச்சவன் என்ன பண்ணுவான், ஒரு கடாட்சிக்கப்பட்டவனை போல இருப்பான். ஒரு எப்படி ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் தன் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாரோ, அப்படிதான் அநேக நேரங்களில் நம்முடைய தரிசனங்களை கர்த்தர் தந்த உடனே அதை என்ன பண்றோம், அந்த தரிசனத்துல நாம் சுமக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்ப ஆண்டவர் அதை தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது சார்?
அதுக்கு தான் சொல்ற, தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேச சொல்ற. சொல்லிட்டு அடுத்தது ஆறுதலா இல்ல, வாக்குதத்தமாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அதுதான் 21ஆம் வசனத்துல சொல்றாரு, தேசமே. தேசம் நான் என்னன்றதை தான் கடைசியா விளக்குறேன். யாருக்கோ பேசுறாரு, ஏதோ ஒரு நாட்டுக்கு பேசுறாரு இல்லைங்க. இங்க அமர்ந்து இருக்கிற ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, மகிழ்ந்து. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்னா ஏன் இதை கர்த்தர் சொல்லியிருக்கார் என்பதை தான் உங்களோடு கூட விளக்கி கொண்டிருக்கிறேன். சான்று சொல்றாரு, தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கோரு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். நான் செய்ய முடியாது, நான் முயற்சி எடுத்தாலும் செய்ய முடியாது. சொல்லி பாருங்க, நான் முடிச்செடுத்தாலும் செய்ய முடியாது. இதெல்லாம் செய்யணும், சாதிக்கணும்னு ஓடிட்டே இருக்கிற நீயே செய்ய முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சொல்ற 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், என்னோடு கூட சொல்லுங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், கர்த்தரே தேவன் என்றும், வேறு ஒருவரும் இல்லை என்றும் நான் அறிந்து கொள்வேன். நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொன்ன மாதிரியே வாசிங்களா பார்க்கலாம். எல்லாரும் என்னோட கூட வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்து என் கூட சொல்லுங்க, என்னடா இது ஒரு முதல் மாதிரி யாரா வந்துட்டீங்க, இந்த பாஸ் ரொம்ப கொடுமைக்கார போகுது, ரொம்ப வற்புறுத்துவார் போகுது, இப்படி வாசிக்கலாம் சொல்ல இல்லைங்க. இதை சொல்லும்போது ஒரு ஜெயம் இருக்குது. நீங்கள் வாசிக்கலாம், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் பாட்டு பிரசங்கம் மட்டும் போயிடுவேன். எனக்கு அடுத்த ஒரு ஆராதனைக்கு பிரசங்கிக்கிறேன். இது முடிச்சுட்டு 11:15 நான் அங்கே வரேன்ட்டு ஒரு வாக்கு கொடுத்துக்கிறேன். பல்லாவரம் ஏசியில் நான் பேசணும். ஐம் நாட் ஹியர் ஸ்டாண்டிங் டு ஃபுல்ஃபில் அன் அசைன்மெண்ட். முடிச்சுட்டு ஓடி போயிட்டு அங்கே போயிட்டு பேசிட்டு அப்படி. இன்னைக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த வார்த்தை இங்கே அசைவாடணும். என் கண் கூடாய் ஆவியில பார்த்தேன், முதல் ஆராதனையில் கர்த்தர் இங்கே ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தார். எனக்கு பலவீனம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு தான் தைரியமாக பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்கே ஒரு வார்த்தை அசைவாடும். இப்போ என் கூட சொல்லுங்க, கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். என் தேவனாகி ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார். வேறு ஒருவரும் என் கூட இல்லை. சொல்லுங்க, வேற யாருமே என் கூட இல்லை. என் தேவனோடு கூட இருக்கிறார். நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தைரியமா சொல்லுங்க, நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, பயப்படாத, நீ சந்தோஷமா இரு. உன் வேலை என்ன தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றார். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் உனக்காக செய்திருக்கிறேன். சிலுவையிலே சுமந்தேன், பாடுபட்டேன், அழுதேன், என்னால் முடியாதுன்னு அங்கலாய்த்து என் ஜீவனையை உனக்காய் தந்து நான் உயிரோடு எழுந்து சொல்றேன், நீ பயப்படா, நீ சந்தோஷமாயிரு. கர்த்தரால சொல்லிட்டே தான் இருக்க முடியும் சார். நம்ம தான் மாற்றி யோசித்து நம்ம தான் என்ன பண்ணோம்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கொண்டே இருக்க வேண்டாம். அல்லேலூயா. எனக்கும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பேசினார். அதனால தான் தைரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை விட அதிகமான போராட்டம் எனக்கு இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா உங்களோட அதிகமான சவால்களோடு கூட நான் கடந்து வரேன். பலவீனங்கள் நிறைய சவால் சுற்றி இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் சொன்னது தான். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சொன்ன, பயப்படாதப்பா, நான் உன் நடுவில் இருக்கிறேன்ல, நீ ஏன் மனுஷனை பார்க்குற, நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவே இல்லையே. விலகியிருந்தால் நீ ஒரு இமைப்பொழுது மறந்தா கூட நான் இருக்க முடியாது. அப்போ ஒரு இமைப்பொழுது கூட கர்த்தர் மறக்காமல் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் என்னை நன்மை தான் செய்வார், வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் புரியுது? அவங்க மாத்திரம் சொல்லுங்க சார், சிஸ்டர் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு இமைப்பொழுது மறந்துட்டா கூட நான் வெட்கப்பட்டுருவேன். கரெக்டா? நான் வெட்கப்பட்டுருவேன். கர்த்தர் மறக்கல, அதனால தான் வெட்கப்படாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். People want to shame you. People want to despise you, deject you. Today relationships wants to do that. இன்னைக்கு இருக்கிற உறவுகள், நம் நம்புகிற மனிதர்கள், சார்ந்து இருக்கிற எவ்வளோ எதிராக எழும்ப வேண்டுமோ, நல்லா இருக்கிறவன் நாளைக்கே கூட மாறிடுறான். கர்த்தர் ஒருவர் தான் மாறவே மாட்டார். ஆண்டவர் ஒருவர் தான் உண்மையான தேவன். அதனால தான் சொல்ற, அந்த இயேசுவின் நாமத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதை நீ சொல்ல 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 ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 21க்கும் 27க்கும் நடுவுல சில காரியங்கள் இருக்குது. அதை தான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் சொல்லிட்டு, இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேல் இடத்துல கர்த்தர் எதை எதிர்பார்க்க? ஏன் தேசன்றாரு? எவனுக்கோ பேசல. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நம்ம இடத்துல கர்த்தர் அதை தான் பேசிக் கொண்டிருக்கார் என்பதை தான் உங்களிடத்துல நான் காண்பிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப வாங்க என்னோடு கூட வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முதல் 21ல ஆரம்பிச்சிட்டார். எப்படி ஆரம்பிச்சார்? கம்ஃபர்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் பெரிய காரியங்கள் உனக்காய் செய்வேன் என்று கர்த்தர். எப்படி செய்ய போறார் பாருங்க. வெளிய மிருகங்களே பயப்பட, என்னோடு கூட வாசிங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க. வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள், விருட்சங்கள் காய்களை காய்க்கும்,
அத்திமரம் திராட்சை செடியும் பலனை தரும். பலன் தரும்ன்றதை அண்டர்லைன் பண்ணிட்டு என் கூட சொல்லுங்க, பலன் இந்த மாதத்துல உண்டாகும். எப்படி பெரிய காரியம் வரும்? கர்த்தர் பலன் தருவார். சொல்லுங்க, you will be fruitful. I want to wish you that this morning, if you are here for this service, if you are with a dejected feeling, if you are here with a depression, God says that you will become fruitful. சோர்வோடு கூட ஒண்ணுமே பலனே இல்லையே, என்னடா முயற்சி எடுத்து இத்தனை ஆண்டுகள் ஓடிட்டே இருக்கிறேன்னா, நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், பலன் வரும், பலன் தரும். முதல் வார்த்தை கர்த்தர் சொல்றார், பெரிய காரியங்கள் எப்படி செய்வதுமா? பலன் வரும். உன் கையின் பிரயாசத்துக்கு பலன் உண்டாகும், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அதனால கையின் பிரயாசத்துக்கு பலன் வரும். எத்தனை பேர் நம்பி என் கூட சொல்ல போறீங்க? பலன் வரும். இதுவரையில் இல்லாத ஒரு பலன் வரும். வாயை திறந்து சொல்லி பாருங்க, பலன் வரும், பலன் வரும். என் வேலையில் பலன் வரும். இத்தனை ஆண்டுகள் நான் எடுக்கிற முயற்சிக்கு கர்த்தர் ஒரு பலனை தருவார். இந்த ஊழியத்தில் ஒரு பலன் வரும். 38 ஆண்டுகளா இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் ஒரு பலனை தருவார். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். இங்க வருகிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. உங்கள் மேய்ச்சல்களில் கர்த்தர் பலன் தருவார். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகன்ட்டு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. முதலாவது வார்த்தை, ஆமே, நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. சொல்லுங்க, இத பலன் வரும். சொல்லுங்க, பலன் வரும். இரண்டாவது என்னோட கூட வாசிங்க, சீயோன் குமாரரே. சீயோன் குமாரர் யாருங்க? ஒரு பதில் கொடுங்க. கேட்டா யாருன்னு கேட்டா கேள்விங்க. அது சீயோன் குமாரர் அம்மாக்குறாங்க, அவங்க பேரே சீயோன் குமாரி. அல்ல, அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க ஞானஸ்தானத்தோட. அவங்க சீயோன் குமாரி. அவங்க வீட்டில் நிறைய சீயோனுக்குறாங்க. சீயோன் ராஜ், சீயோன் குமாரி. ஏதோ பேர் வச்சிருந்ததுல மாத்திரம் இல்ல. சீயோன் என்றால் யார்? சங்கீதம் 125:1. டக்குனு வாசிங்க, சங்கீதம் 125:1. ஏன்னா நமக்கு தெரியணும்ல, எவனுக்கோ சொல்லிக்கிறார், யாருக்கோன்னு தான் நினைச்சிட்டு கூடாது. நம்மளை பார்த்தா சொல்றாரு. Psalms 125. If you have your Bibles with me, just turn your Bibles to Psalms 125 verses 1. சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப சீயோன் யாருங்க? நம்புற மனுஷன் சீயோன். சொல்லுங்க, சிம்பிள் ஈக்குவேஷன். எல்லாம் நல்லா படிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்களும் இருக்கிறீங்க. பெருசா உங்களுக்கு போய் சயின்ஸ் மாதிரி நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்ற ஆண்டவர்? கர்த்தரை எவன் நம்புறானோ அவன் தான் சீயோன். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார்னு நம்பிக்கொண்டிருக்கிறான் பாத்தியா? இப்ப அவங்கிட்ட சொல்றாரு, வாசிக்கலாம் வாங்க, நேரம் போகுது, அதனால நம்ம வாசிப்போம். என்ன சொல்றாருங்க? சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் வாசிங்க, 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 மகிழ்ந்து களி கூறுங்கள். எத்தனை நாளைக்கு நானே வாசி கேட்பீங்க? நீங்க எல்லாரும் வாசிங்க என்ன கூட. சொல்லுங்க, மகிழ்ந்து அவர் தக்கபடி உங்களுக்கு. சரி, நல்லா கவனிங்க. 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லணுமா? வெரி குட், ரொம்ப சூப்பர். யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, ரொம்ப கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சொல்லுங்க, வரும் நமக்கு பலரும். அந்த பலனுக்கு என்ன கர்த்தர் தரார? வாசிங்க 23ஆம் வசனத்துல, தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பலன் வரும், பலனை கர்த்தர் வர்ஷிக்கப்படுவார். எழுதிங்க, fruitfulness, your fruitfulness will flourish. If you are with me, catch these words. ஏதோ நான் சொல்லிட்டு பெருமையா பந்தாவை பேச போனல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணும்ன்ற தாக்கத்தோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். பலன் மாத்திரம் இல்ல, அது பெருக்கமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எப்படி பெரிய காரியத்தை செய்வார்? இப்படிதான் செய்வார். அதற்கு ஒரு முன்மாரியை தருவார், அதற்கு ஒரு பின்மாரியை தருவார். There will be a latter rain that will come into your businesses. அதுக்காக டெய்லி காலையில் எழுந்து போயிட்டு வானத்தில் மழை வருதான்னு பார்க்காதீங்க. மழைலாம் இப்போ வர சீசன் இல்லைன்னா பரவாயில்ல. அதற்குரிய ஒரு ஆளை கர்த்தர் உன் இடத்துல அனுப்புவார். உன் பாஸ் அதற்காக உனக்காய் மாற்றுவார். உனக்கு ஒத்தாசை செய்யும்படி ஒருத்தனை உன்கிட்ட அனுப்புவார். அவன் தான் முன்மாறி மழையாய் பின்மாறி மழையாய் மாறுவான், உனக்கு உதவியாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே உம்முன்லாம் உட்கார்ந்து கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, அவர்கள் எனக்கு ஒத்தாசை செய்யும்படி என் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் எனக்காய் பெரிய காரியத்தை செய்வார், பலன் வரும். அதை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். ஒரு கையின் பிரயாசை ஆசீர்வதிக்க தேவன் உனக்கு பாக்கியத்தின் நன்மையை தருவார் என்று வசனம் சொல்லுதல்லவோ. அப்ப பாக்கிய நன்மை எப்படி வருது தெரியுமா? வர்ஷிப்பினாலே வரும். இன்க்ரீஸ். சொல்லுங்க, இன்க்ரீஸ். எத்தனை பேர் விரும்புறீங்கன்னா ஒரு மாதிரி சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, பெருக்கம் வரும் சார், பெருக்கம் வரும். அல்லேலூயா. பெருக்குனா தான் விசுவாசி. சொல்லுங்க, பெருக்குனா தான், நாட் பை சைஸ். சைஸில் இன்னைக்கு அப்படியே தொப்பையும் தொந்தியுமா இன்னைக்கு பாஸ்டருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தொப்பை தொந்தி அப்படி. அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வந்துட்டே தான் இருக்கணும்.
நம்ம பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் வந்துகிட்டே தான் இருக்கணும். நம்முடைய தேவைகளிலே கர்த்தருடைய கரம் இருந்து அதை பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு மழையை அனுப்புவார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, விட்டுறாதீங்க. என்ன சொல்றார்? பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே நீ பயப்படாதே, உன் நடுவில் இருக்கிறார் கர்த்தர். போன மாதெல்லாம் சொன்ன, நீ தீங்க காண மாட்டேன். உன் நடுவில் இருக்கிற ஆண்டவர் வல்ல முடியவர். அந்த கண்டினியூஷனாக தான் பேசிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ தீங்கெல்லாம் காண மாட்டேன். எதுக்கு பதிலாக நீ செய்கிறதுல பலன் வரும். நான் நம்புறேன் பலன் வரும். இது பலன் வர்ற மாதம். சொல்லுங்க, இது யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸோ வேலை செய்கிறீங்களோ, இல்லை ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்களோ, அட்மிஷன் போட்டுருக்கிறீங்களோ, ஐ டோன்ட் நோ வாட் திங்ஸ் தட் யூ பீன் வெயிட்டிங் ஃபார். ஐ எம் டெல்லிங் யூ, தேர் வில் பி ஃப்ரூட்ஃபுல்னஸ் அவுட் ஆஃப் வாட் யூ பீன் எஃபர்ட். நீ எடுத்திருக்கிற முயற்சியில் நிச்சயமாக ஒரு பலன் வரும். அல்லேலூயா. உன் பலனை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவார். அதற்குரிய நீர்ப்பாய்ச்சலை அனுப்புவார். அதற்குரிய மழையை அனுப்புவார். அதற்குரிய பெருக்கத்தை கர்த்தர் அனுப்புவார். அதற்குரிய வார்த்தையை கர்த்தர் தருவார். அதற்குரிய பலத்தை கர்த்தர் தருவார். அதற்குரிய ஒத்தாசைகளை கர்த்தர் உனக்காய் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பலன் வரும். எத்தனை பேர் சொல்றீங்க பலன் வரும்? அந்த பலனை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். இப்போ என் கூட வாசி 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலங்கள் தானியத்தினாலும் பலன் வந்து வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். அடுத்தது சொல்றா பாரு, கவனிங்க. 24ஆம் வசனத்துல கலங்கள் தானியத்தினாலும் நிரம்பும் ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இப்ப சொல்லுங்க, பலன் வரும். பலனை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். இப்ப அது நிரம்பி வழிந்தோடும். எத்தனை பேருக்கு புரியுது சீக்வன்ஸு? எத்தனை பேர் ஆசீர்வாதமும் அப்படி யோசிக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கிறேன் சார். ஆத்தும அறுவடையினால கர்த்தர் பலனை தருவாராக. இத்தனை ஆண்டுகளுடைய பெருக்கத்தை கர்த்தர் காண்பிப்பாராக. இந்த ஆராதனைகள் போதும் போதும் என்று நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. என் ஊழியத்தின் எல்லைகளில் அபிஷேகத்தின் எல்லையை கர்த்தர் இன்னும் கூட பெரிதாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, உங்க வேலையிலே கர்த்தர் பலன் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அதை இன்னும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. உனக்கு வருகிற ஆசீர்வாதம் இன்னும் நிரம்பும். உன் கலங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். தானியத்திலே கர்த்தர் நிரம்புதலை தருவார். உன் வருமானத்தின் எல்லைகளில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தருவார். கர்த்தரால செய்ய முடியாத அல்ல சார். அல்லேலூயா. ரொம்ப எனக்கு ஆச்சரியம் அதுதான். ஆண்டவர் சொல்றதை கர்த்தர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. we face a lot of challenges. ஊழியத்தின் அடிப்படையில் நிறைய சவால்கள் குடும்பத்தில் எல்லாத்திலும் இருந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிற வரையிலே மனுஷனை சார்ந்து இருக்கிற காரியத்தில் ஒரு நாள் எதுவுமே நம்மளை அசைக்காது. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் எனக்கு கொஞ்சம் சோர்வு வந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கிற மனிதர்கள், எதிர்பார்க்கிற பொருளாதாரத்துடைய சில நிலவரங்கள் எல்லாம் அப்படியே டிமினிஷ் ஆகிறத என் கண்கூடாய் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எப்படி செய்ய போறேன்? உண்மையாக என்னுடைய வியப்புக்கு மேலாய் இந்த வசனத்தெல்லாம் கர்த்தர் 30ஆம் தேதிக்கு முன்னால் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு இந்த மாதம் முடிக்கிறதுக்குள்ளாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் எதெல்லாம் செய்து முடிக்க முடியுமோ அதெல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடிச்சு நிறைவாய் தான் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். சில கொடுக்கிறவர்கள் சில செய்கிறவங்கெல்லாம் வந்து ஏமாத்தலாம், சிலவங்க என்ன பண்ணலாம், கைவிடலாம். ஆனால் சாதாரண ஆட்களை கொண்டு கூட கர்த்தர் எதை வேணா செய்து முடிச்சுட்டு போக வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்புங்க. ஒரு வேலையை சார்ந்து இருப்பீர்கள், அந்த வேலையில தான் எல்லாமே நடக்கும்ன்றது கிடையாது. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. வேலையை செய்யுங்க, ஆனால் கர்த்தரை நம்புங்க. உங்க வேலையில யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. உங்க வேலையில கர்த்தர் இருக்கிறார் உன்னோடு கூட. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உனக்கு நன்மை செய்கிற உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிற வரையில அவர் உன்னை வர்ஷிக்க பண்ணுவார். அதுல பலன் வரும். அதுல இருந்து நிரம்பி வழிந்து ஓடுகிறதை கர்த்தர் உனக்காய் செய்வார். அல்லேலூயா. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்காய் செய்வார். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன். கர்த்தர் பார்த்துப்பார். அதான் அதனுடைய equation for what God has said is that we have to accept and we have to confess like this. எப்படி சொல்லணும் தெரியுமா? பயப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன், கர்த்தர் பார்த்துப்பார். இந்த மூணுமே நான் தான் செய்யணும். கருத்தானே? கர்த்தர் சொல்லுவார், அவ்வளவுதான். செய்யறது நான் தான். என்ன பண்ணணும்? பயப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், எதை கேட்டாலும் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் பார்த்துப்பார். யார் என் கூட இருக்கிறீங்க?
எதை கேட்டாலும் கர்த்தர் பார்த்துப்பார். ஏன்னா நான் நம்புறது கர்த்தரை தான் நம்புறேன். வரலையா, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். அவன் திட்டுறானா, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். அவன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானா, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். கர்த்தர் பார்த்துப்பாரு. அது ஈடாய் கர்த்தர் சொல்றா, நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்றேன். அதை தான் நம்பிட்டு இருப்பேன். பிரதர், உங்க ஹோப்பு, சிஸ்டர், உங்களுடைய ஹோப்பு, உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கும் என்றால் அது ஜெயமாயிருக்கும். அதான் சொல்றாரு. அதுக்கு ஈடு என்ன செய்வேன்றார்? நீ நம்புகிறதுக்கு ஈடு தானே சொல்றாரு. உனக்கு பலன் வரும், உன்னை வர்ஷிக்க பண்ணுவேன். எப்படி வரும் சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதை நீங்க சொல்லுங்க. நிரம்பணுங்க. எத்தனை பேர் எப்படி ஆசைப்படுறீங்க? ஒரு 4-5 கை தான் தூக்குறாங்கய்யா. ஐயோ, நிரம்பி வழிஞ்சு ஓடணுங்க. யாருன்னா வீட்டு பக்கம் வந்து நின்றுவாங்கட்டா. நிரம்பி வழிஞ்சு ஓட்டட்டும் சார். உங்க ஞானம் நிறைஞ்சு வழிஞ்சு ஓடட்டும். உங்க பொருளாதாரம் நிரம்பி வழிஞ்சு ஓடட்டும். உங்களுடைய அபிஷேகம் நிரம்பி வழிந்து ஓடட்டும். உங்கள இந்த ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரட்டும். அதுக்கு தானே ஆண்டவரை தேடுறோம். அதுக்கு தானே இந்த சபைக்கு வரும். அதுக்கு தானே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தர் தான் சொல்றார், நான் பெரிய காரியத்தை செய்வேன். அது எப்படி இருக்க தெரியுமா? நிரம்பி வழிந்து ஓடும். இட் இஸ் நாட் a motivation speak. இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது சார். இது வார்த்தை. I'm not here to motivate you. உங்களை உற்சாகப்படுத்தி 4 பேரை கையை தட்டி நீங்க குஷியா இருக்கிறத பார்த்து நான் பாட்டு போனோம் இல்லைங்க. இது வார்த்தை. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு குஷனிங் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு எப்படி நடக்கும்ன்றதுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அதையே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றது. முதல்ல நான் என்ன பண்ணோம்? பட்டர் தடவிடுறேன். முதல்ல என்ன பண்றேன்? ஆமா, பாசிட்டிவா எதிர்க்கிறத எடுத்துட்டு வந்துடலாம் முதல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அசராரு எல்லாத்தையும் திரும்ப தருவேன்றார். அடுத்த வசனத்துல வாசி, நீங்கள் நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த. நான் வாசிங்கன்னா நீங்க கவனிச்சுக்கிறீங்க. வாசிங்க சார், எல்லாம் வாசிங்க சார். There are things that has been eaten over the years in your life. ஒரு வியாதி சில நாட்களை பறித்திருக்கலாம். ஒரு தோல்வி சில நாட்களை பறித்திருக்கலாம். ஒரு காரியத்தினுடைய பின்தங்குதல் சில நாட்களை பறித்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் பட்சிக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும். நான் உங்க நடுவுல தான் இருந்தேன். அதனால நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன்? அதை உனக்கு திரும்ப தரேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ அவங்க மாத்திரம் சொல்லுங்க. There are things that has been taken from my life. உங்க வாழ்க்கையிலிருந்து சில சந்தோஷம் பறிக்கப்பட்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கையிலிருந்து சுகம் பறிக்கப்பட்டிருக்கிறதா? ஐயோ, அந்த நாட்கள் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்க ஒருவேளை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப தரேன்றார். கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தர் திரும்ப தருவார். எப்படி தருவார்? கர்த்தர் தருவார். என்கிட்டலாம் கேட்காதீங்க ஃபார்முலா வேணாம். வெறும் இதை தான் சொல்ல முடியும். கர்த்தர் தருவார். எனக்கு தெரியும், கர்த்தர் தருவார். கர்த்தர் செய்யாமல் இருக்க மாட்டார். சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல, அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிப்ப, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 3 காரியத்தை சொல்றார். சம்பூர்ணம், திருப்தி, துதிப்பீர்கள். ஆமென். You will be plentiful, you will be pleased, you will praise God. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? You will be plentiful. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, ரொம்ப அழகான அர்த்தம் ஒரு வார்த்தைனாமா, திருப்தி அடைந்து. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் சொல்ல போறேன், நீங்க சொல்லுங்க என்னோடு கூட. திருப்தி அடைந்து, திருப்தி அடைந்து. இந்த மாசம் திருப்தியா இருக்குன்னு சொல்லுங்க. பலன் வரும். அதை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். நிரம்பி வழிந்து ஓடும். என் கையிலேருந்து எது பறிக்கப்பட்டதோ சொல்லுங்க, அதை திரும்ப தருவார். சம்பூர்ணமா இருப்பேன், திருப்தியா இருப்பேன். இதுல எல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கனா தெரியுமா? நீ ஒரு கோடியா கொண்டு வந்து கொட்டுலாம் அவர்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டார். கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான் அவருக்கு. அதெல்லாம் அவர் நம்ம கொடுக்குற காணிக்கை, கோல்டு, சில்வர், அதெல்லாம் அவர் என்ன தெரியுமா? துதியிலே பிரியப்படுவார். அப்போ ஒரு பிரைஸ் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு நாள் பைக்ல தனியா கார்ல நீ போயிட்டு இருக்கும் சொல்ல, ஆண்டவரே எப்படியோ இருந்துச்சு என் வாழ்க்கை, இப்படிலாம் இருக்குமான்னு தெரியல ஆண்டவர், ஆனா என்னை சுகப்படுத்தி என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க, நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. அந்த ஒரு சின்ன வார்த்தை அவருக்கு பிளீசிங்கா இருக்கும். அதை தான் துதியாய் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்ன இது கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஐயா சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் வாயிலிருந்து துதி வந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் நம்ம பாட்டு பாடு, கையை தட்டு, பிரைஸ் பண்ணு, பிரைஸ் பண்ணு, பிரைஸ் பண்ணு.
Sometimes it doesn't come out of our heart. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வராது எதுவுமே துதி கிடையாது சார். அதில் சில கண்ணை மூடி நம்ம பாடி முடிச்சிடலான்டான்ட்டு. ஏன்னா எனக்கு ஆராதனை பண்ணணும். நானிதா நேற்று நிச்சயத்தில் கூட அவங்க ஒரு ஒண்டர்ஃபுல் செரமனி, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய நான் பிலீவர்ஸ். ரொம்ப அழகான ஒரு செரமனியை, ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ இருந்துச்சு. சில இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் போனால் எல்லாம் பேசவே முடியாது, இறுக்கமாக இருக்கும். ஐயோ எங்கேயோ கட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஐயோ ஒரு ஆனால் ரொம்ப ஃப்ளோவாக இருந்துச்சு. நூற்றுக்கணக்கில் ஜனங்கள் இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட்டு ஒரு பெரிய திருவிழா மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய ஊழியக்காரங்க ஸ்டேஜில் உட்காந்து நான் தான் வாழ்ச்சி பண்ண பேசும்போது நடத்தும்போது அவர்களுக்கு இயேசுவை தைரியமாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவன் பிடிச்சின்னு போகிறான், அதில் ஒரு 10 பேர் கர்த்தர் கிரியை செய்து ரட்சிப்பு கொடுத்தோட எனக்கு என் கோல் செட்டு. அல்லேலூயா. இயேசு கைவிடவே மாட்டாருன்னு சொல்லிட்டேன். நீங்கள் யாரை வேணா அந்த பொண்ணை வாழ்த்த வந்துருங்க, பையனை வாழ்த்த வந்துருங்க, அது உங்கள் சும்மா வந்திருக்கிற ஃபார்ம். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இயேசு உங்களை கூட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறது. என்னை இயேசு கொண்டு போயிருக்கிறார்னு ஒரு திருப்தி இருக்குது. என்னை நடத்துகிறார்ன்ற திருப்தி இருக்குது. அது துதியாய் புறப்பட்டு வரும்போது ஜெயத்துக்குள்ளே கொண்டு வந்து என்னை நிறுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்குறதா பிரதர்? துதி. சொல்லுங்க, praise. Out of everything what God is pleased is my praise. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து சிலர் அதான் தான் பாருங்க, ஆண்டு சொல்றாரு பெருசாக காணிக்கை எல்லாம் பண்ணுற தப்பு இல்லை. சிலர் வந்து காணிக்கை வச்சு கழுவிடலான்னு பார்ப்பாங்க. கவனிச்சுக்கிறீங்களா? காணிக்கை வச்சு ஆண்டவரே இதை கொடுத்து பிரைப் பண்ணிடுற, லஞ்சம் கொடுத்துடுற மாதிரி. கத்த சொல்றாரு, நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்குறவன், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ அதை கொடுத்து என்ன பண்ணது என்கிட்ட? இந்த இந்த மாய்மாலை வேலை என்கிட்ட பண்ணாத, உண்மையா இரு அப்படின்றாரு. அல்லேலூயா. என் அங்கீகரிப்பு கர்த்தர் இடத்துல வரணும்னா என்னுடைய முதல் நான் அவரிடத்துல அவன் ஏற்கப்பட்டதா இருந்து, அப்போ நான் உண்மையாவே அவர் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு, நான் துதிக்கிறவனாய் மாறும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். ஆமென். இதெல்லாம் செய்யறதற்கு நான் உன் நடுவில் இருக்கிறவர் என்றும். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு, எதெல்லாம் செய்யறதுக்கு? பலன். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க, பரவாயில்ல, கெட்டு போக மாட்டோம் இல்லையா? சொல்லுங்க, பலன். வர்ஷிப்பு. வர்ஷிப்னா அது இன்க்ரீஸ். வர்ஷிப்னா வர்ஷிப் இல்லை, வர்ஷிக்க பண்ணுகிறது, பெருக்கம். ஆமென். அது நிரம்பி வழிந்தோட செய்கிறது. இழக்கப்பட்டதை திரும்ப கர்த்தர் மீட்டு கொடுத்து சம்பூர்ணமாக்கி என்னை திருப்திப்படுத்தி துதியை கர்த்தர் பெற்றுக்கொள்கிற ஆண்டவர் சொல்றார், உன் நடுவில் நான் இருக்கிறவர் என்றும், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்றும், வேற யாரும் உன் கூட இல்லை என்பதும் நீ தெரிஞ்சுப்ப. நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெறும் அதுக்கு மாத்திரம் ஆமேன்னு சொல்றீங்க. கவுன்சிலே இருக்கிறாரு பிரதர்லாம், பேரை சொல்ற போறேன் எப்படா அது? ஹலோ, கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அதுக்கும் ஒரு ஆமேன்னு சொல்லணும். கர்த்தர் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவரே என்னுடைய ஆண்டவர், அவரை தான் ஆராதிக்கிறேன், அவருக்கு தான் பயப்படுறேன். பயத்தன்னு சொல்லுங்க, அதுக்கு தான் பயப்படுறேன். அவர் தான் எல்லாம், என் வாழ்க்கையே அவருக்கு தான். அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நான் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அவரே எல்லாமா இருக்கும் பொழுது நம்ம பாடுறல, நீரே எல்லாம், நீரே எல்லாம், இல்ல நீரே எல்லாம் இயேசுவே. அது பாட்டு எழுத்துனவங்க எழுத்திருக்கிறாங்க. மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம், வியாதியோ துன்பமோ, நீரே எல்லாம். அல்லேலூயா. அதில் எல்லாத்திலும் தான் நான் ஆராதிப்பேன். எத்தனை பேருக்கு ஒரு வைராக்கியம் இந்த காலில் இருக்குது? கர்த்தரின் நடுவில் இருக்கிறார் பாருங்க. இதுதான் நான் சரித்திரபூர்வமாக, எனக்கு கொஞ்சம் டைம் போகுது, ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமில் நான் முடிச்சு ஆகணும். இன்னைக்கு நீங்களே நினச்சாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகணும். நின்று ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு உடனே ஓடணும். அதனால நான் இதை யோசித்து கொண்டு, இஸ்ரவேல் ஏன் குறிப்பிட்டு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்? இஸ்ரவேலுடைய ஜனம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். எல்லா மனுஷனையும் படைச்சாரு. தெரிஞ்சவங்களுக்கு சோத்திரம், தெரியாதவர்களுக்காக நான் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன், கேட்டே வாங்க. மனுஷனை படைச்சிட்டு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னு அவருக்கு துணையை உண்டாக்கி அது கூட்டம் கூட்டமாக பெருகிடுச்சு, பெரிய சந்ததியாக மாறிடுச்சு. பெரிய திரள் கூட்டமான உடனே மனுஷன் கடவுளை விட்டுட்டா அவன் பான்னு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டருக்கே, என்னடா அது நம்ம செய்தது ஒரு நோக்கம், இவனை உண்டாக்குனது இவன் நம்ம நினைச்ச பாதையில் இருக்கணும்டா, இவன் இருக்க மாட்டானேன்னு சொல்லி ஆண்டருக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு சொல்றாரு,
இதை முடிச்சிடணும், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிடணும். சயின்டிஸ்ட் மாதிரி யோசித்தார்னு நினைக்கிறேன் ஆண்டவர். எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மேலேருந்தே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு அங்கே எப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷன் கண்களில் படுகிறான், அவனுடைய குடும்பம் கண்ணில் படிச்சு. அவர் சொல்கிறாரேப்பா, இந்த மனுஷன் கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கிறான், இவன் மேலே நான் கிருபையை வைத்திருக்கிறேன், இவனை கொண்டு என்ன பண்ண திரும்ப. எல்லாருக்கும் தெரியும், புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஆதியாகமம் 1 6 அதிகாரத்துக்கு வந்துட்டேன் நான். இப்போ 6 அதிகாரத்தில் நோவாவை பார்க்குறேன், அவன் மேலே கிருபையோடு கூட சொல்கிறார், அப்பா உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன், மற்றவங்க எல்லாரும் அழிக்க போகிறேன், உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, போய் எல்லாம் குடும்பமாக இருங்க. அவன் அதை கீழ்ப்படிந்து செய்கிறான். கர்த்தர் அங்கேருந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, 40 நாள் மழை அனுப்பிச்சார், உலகமே அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறேன், இப்படி நான் ஜலத்தினாலே நான் இனிமேல் செய்ய மாட்டேன். ஏன்னா மனுஷனை நான் உண்டாக்கின பிரியத்தோடு கூட அந்த மனுஷனை எப்படியாவது நான் என்ன பண்ணோம், காப்பாற்றி அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஆண்டு சொல்ற, ஒரு மனுஷனை நான் தேர்ந்தெடுத்து அந்த மனுஷன் மூலமாய் நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று. எந்த ஒரு சந்ததியிலும் வராதவர், எந்த ஒரு சந்ததி, அவர் கடவுள் சந்ததியிலும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவர் சாதாரண மனுஷன். அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர் வியாபாரம்லாம் வச்சுட்டு எல்லாரும் வியாபாரம் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க போகிற மாதிரி ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கிட்ட கடவுள் போய் பேசுகிறேன், நான் தான் உன் தேவனாய் கர்த்தர், என்ன நம்பினா உன் வாழ்க்கை எனக்கு இதுக்கப்புறம் வர சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்குன்ட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு. நிறைய பேர் சினிமா படம்லாம் பார்க்குற பெரிய இந்த மாதிரி என் கதையை கேளுங்க கொஞ்சம். தூக்கம் கூட வரல, நிறைய பேருக்கு சினிமாவுக்கு போனால் தான் தூக்கம் வரும், இல்லைங்கன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த மாதிரி தூங்கிட போறாதீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டே இருங்க. ஆமேன். அப்போ ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட பேசுகிறார், நான் தான் உன்னுடைய ஆண்டவர், நீ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு என் சந்ததி, நான் நினைக்கிறத உன்னை கொண்டு என் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டேன். அந்த மனுஷன் உண்மையாக இருக்கிறான். ஒன்றுமே தெரியாத மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சான். சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ நல்லா இருப்ப, உன்னை கொண்டு சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த மனுஷன் அதை பிடித்து கொண்டார். ஒண்ணுமே நடக்கல, 25 வருஷனால கர்த்தரை நம்பிட்டு இருக்காரு. கர்த்தர் சந்ததிகளை தருகிறார், ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இவருக்கு இவர் பிள்ளை என்ன பண்றான், அப்படியே கர்த்தரை நம்புகிறான். அவருடைய பிள்ளைகளை பெற்று எடுக்கிறான். அந்த பிள்ளை இப்போ அந்த காலத்தினுடைய நியமம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி என்றால், தகப்பன் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பிறப்பிப்பார், அந்த ஆசீர்வாதம் அந்த சந்ததிகளுக்குள்ளே வந்து சேரும். அப்ப தகப்பன் சொல்றார், மூத்த மகனை கூப்பிடுறார், உன்னை கொண்டு நான் என்ன பண்ண போறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துட்டு போனன்றான்ட்டு. அவர் பேர் ஏசா. ஆனா அம்மா உட்காந்து கேட்டு சொல்றாங்கப்பா, இவன் தான் இவன் செய்யக்கூடிய நல்ல பையன் அப்படின்னு சொன்ன சின்ன பையன் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. அது வேதாமத்தில் நீங்க வாசா புரியும், அங்க ஏமாத்திரமா இருக்கும். அதான் கர்த்தருடைய திட்டம். போறாரு, ஆசீர்வாதத்தை அப்பாட்ட வாங்கிக்கிட்டு அண்ணங்கிட்ட இருக்கிற ஒரு பயத்தினால ஊரை விட்டு ஓடுறாரு. இது வரைக்கும் கவனிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட 28 அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இது ஆதியாகமம் புத்தகத்தில் நான் சொன்ன இந்த கதை ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல சொன்னது உங்களுக்கு 28 அதிகாரத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்ப வீட்டில் போய் வாசிங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். 28 அதிகாரங்களிலே இந்த மனுஷன் ஆதியாகமம் புத்தகத்தை நீங்க பாப்பீங்கன்னா, ஓடுகிறான், ஓடி இளைப்பினாலே படுத்து கிடக்கிறான். கடவுள் வந்து பேசுறான். இது வரைக்கும் அவங்ககிட்ட அவ்வளவு பெரிய என்கவுண்டர் வந்த மாதிரி தெரியல. என்கவுண்டர் கடவுள் பேசின விதத்தை நான் பார்க்க முடியவில்லை, அப்படி இல்லவும் இல்லை. ஆனால் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் தான் அந்த பேசுறது அவனுக்கு புரியுதுன்னு வச்சுங்க. இப்ப படுத்து கிடக்கிற இடத்துல கடவுள் பேசுற, நான் தான் உன் ஆண்டவர், உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவுக்கெல்லாம் நான் தான் என்ன பண்றேன், காப்பாற்றுறேன், அவங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்கை நிறைவேற்றும்படிக்கு உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன், உன் மூலமாய் நான் அதை செய்ய போறேன். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்கா இருக்குது. என்னடா இது புது விஷயம், இவ்வளவு பெரிய டாஸ்க திடீர்னு கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு நீ தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ அப்படின்னு ஒண்ணு என்ன இருக்கும், என்ன நாளைக்கே நாக்க சொல்றீங்களா, நாளைக்கே நான் எப்படி ஆகுறது, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. அந்த மாதிரி ட்ரைனிங்கே இல்லை. 2 ஜாஷுவா உட்காந்துக்கிறேன், 2 ஜாஷுவா சொல்றேன், 2 ஜாஷுவா கூப்பிட்டு கம்பெனிக்கு நீ தான்டா சிஇஓன்னு என்ன இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். ஆர்வம் இருந்தாலும் எப்படி செய்யணும், இவ்வளவு பெரிய கம்பெனி ஆச்சு அப்படின்னும் போது இவனுக்கு படுத்தான் எழுந்தான். ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை என்று அதே அதிகாரத்தில் வாசிங்கன்னா, இது கர்த்தருடைய வார்த்தை என்று அங்கீகரித்தான், முழங்கால் படிட்டான், கர்த்தருக்கு பயப்பட தொடங்கி விட்டான். நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க. இத்தனை முறை நான் இதை பிரசங்கித்திருக்கேன், எத்தனையோ முறை வாசித்தேன். அவன் வீட்டை விட்டு ஓடுறான், எதுவுமே கையில் இல்லை. ஆனா அவன் கையில் என்னதான் இருக்குது, ஒரு கோல் ஒரு தடி இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குது, ஒரு கோல் ஒரு தடி இருக்குது. அதனால தான் திரும்ப நான் இந்த ஆராதனைகளில் திரும்ப சொல்றேன், இந்த கோலம் தடியை எடுத்துட்டு வாங்க அப்படின்றேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரையில கர்த்தரும் கூட தான் இருப்பார். சொல்லுங்க, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஜெயமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை என்னோடு கூட இருந்தால் நான் ஜெயமாய் தான் இருப்பேன். அல்லேலூயா. இந்த யாக்கோபு எழுந்து வெறும் கோலும் கையும் தடியுமா இருக்கிறவன் எழுந்துட்டு சொல்றான், ஆண்டவரே நீர் தேவனாகிய கர்த்தர், நான் உமக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி அன்றைக்கு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பணிந்து அதை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா.
அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் எழுந்தான். இப்ப போறான். எப்படி போறான் தெரியுமா? அந்த கோலும் தடியோடு தான் போறான். அல்லேலூயா. அங்க போனா மாமா வீட்டில் ஒரு பெரிய வரவேற்பு. அம்மா மாமா வீட்டுக்கு அனுப்புது, தம்பி வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு அனுப்புது. போடா எங்க அண்ணன் வீட்டுக்கு போடா, எங்க அண்ணன் எல்லாத்தையும் பார்த்து பாரு. அன்னைக்கு அவங்க சொல்லி என்ன அனுப்பும் போதே, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவா என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. ஞாபகதா? நேற்று பேசுறேன்னு, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப அப்ப அம்மா என்ன பண்ணுது, நீ திருப்பி மாமா வீட்டுக்கு போடா, மாமா நல்லவன்டா, உன்னை பிளஸ் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லி நம்ம தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு. இங்க வந்த உடனே இவன் கையில கோலும் தடியே இருக்கிறது. மாமா அவனை ஏற்றுக்கொண்டார், வர்றாரு, வீட்டுக்குள்ள வந்தார். எதை பண்றான், அதை நடக்குது, இதை நடக்குது, எல்லாம் நடக்குது. அங்க பார்த்தா அங்க இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு காரணம் கிடைச்சிச்சு. அங்க மாமா பொண்ணை பார்த்துட்டான், இப்ப இதுக்காக இருக்கணும்டான்றான். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் அதுக்கு இல்ல, கர்த்தர் அப்படிதான் தீர்மானம் பண்ணி அவனை இருக்க வைத்தார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு 3 அதிகாரங்கள்ல விளக்கப்பட்டிருக்கிறது. 28 இருந்து 31 வரையில நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பல சவால்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்தாலும் இந்த கோலும் இந்த தடியும் அவனோடு கூட இருக்கிறபடினால கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. அவனோடு கூட கர்த்தர் இருந்து அவனை நடத்தி கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனம் ஒருபொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை. லைனை விட்டுறாதீங்க. நான் எதை பேசுறனோ அது கூட கனெக்ஷனுக்கு தான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை தான் உங்களுக்கு ஆரம்பத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இது சாதாரணமாக தோன்றி வந்த வார்த்தை அல்ல, இது தேவனுடைய ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷன் அதெல்லாம் நம்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை நீங்க வாசிங்கன்னா அவன் சொல்றான், 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக. மாமா சொல்றாரு, இல்லப்பா மாத்திட்டு சொல்றாருப்பா, அடுத்த பொண்ணு நீ வேணும்னா இன்னொரு 7 வருஷம் 14 முடியுது. இப்ப அந்த மாமா சொல்றாரு, நல்ல மாமா இப்ப என்ன தெரியுமா சொல்ற, மாத்தி பேசுறாரு, இல்லப்பா நீ 14 வருஷம் உனக்காக வாழ்ந்துட்ட, இப்ப 6 வருஷம் எனக்காக இருந்தாரு. ஆனா கர்த்தர் விடல. இந்த கோலும் இந்த தடி அவனோடு கூட இருக்கிறபடினால மாமா விட இவன் பணக்காரனா மாறிட்டா. ராமேன் சொல்லுங்க. இந்த வார்த்தை எந்த மனுஷனோடு கூட இருக்கிறதோ அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவனை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டேதான் இருப்பார். எத்தனை பேர் புரியுதோ அவங்க சொல்லுங்க. என் ஜனம் ஒருபொழுது வெட்கப்பட்டு போகாது, ஏனென்றால் என் வார்த்தை அவனோடு கூட இருக்கிறது, நான் அவனோடு கூட இருக்கிறேன், என் வாக்குத்தத்தம் அவனோடு கூட இருக்கிறது, அது ஒரு நாளும் மாறவே மாறாது. யாரையும் கூட இருக்கிறீங்க சார்? கர்த்தர் வாக்குத்தத்தம் கூட இருந்துச்சுன்னா மாறவே மாறாது. எல்லாம் நடக்குது, நீங்க வீட்டுல போய் தொடர்ந்து வாசிங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்பொழுது அவன் திரும்ப 2 பரிவாரங்களோடு வர்றான். கோலையும் கையில எடுத்து தான் வர்றான். சொல்லுங்க. 2 பரிவாரங்களாய் வர்றான். பெண்ணு, பிள்ளைங்க, மனைவி, பிள்ளைகள், சொத்துகள், சம்பாதித்தது எல்லாம் இதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் எப்படி அவனுக்கு பெருக்கத்தை கொடுத்தார் என்பது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்து வருகிற மனுஷனுக்குள்ள 32 அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப ஆதியாகமம் 32 அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் மாடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் என்ன பண்றான், 2ஆக பிரிக்கிறான். அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது, தீர்க்கப்படாமல் இருக்குது. ஏன் தெரியுமா? ஃபியர். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. என் கோலம் என் தடியும் உன்னோடு கூட இருக்குது, உனக்கு செல்வங்களை கொடுத்திருக்குது, இவர்கள் உனக்கு பாதுகாப்பை தந்தது, உனக்கு தயவை தந்தது, ஆனால் உன் மேலே என்னுடைய அபிஷேகத்தை நான் கொண்டு வரும்படிக்கு காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வெயிட் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில் அவசியமா இருக்கு. எத்தனை பேர் சொல்வீங்களோ இந்த காலில் கர்த்தர் உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய அசைவை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. எல்லாம் நடந்த இந்த யாக்கோபு இந்த பயத்தின் மத்தியில ஒன்றைதான் பேசுகிறான். 9ஆம் வசனத்துல அவனுக்கு பயம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, பதப்பதைப்பு இருக்குது. மத்தியில யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, என்னதான் ஆண்டவரே நீர் விதமாய் நடத்தினீர், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. என்னைக்கு எந்த இடத்துல கர்த்தர் வார்த்தையும் ஜெபம் இருக்குதோ அந்த இடத்துல ஜெயம் தான் சார் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க சொல்லுங்க. ஜெபமோ கர்த்தருடைய வார்த்தையும் ஜெயத்தை தான் தரும். அல்லேலூயா. எல்லாம் நடக்குது. இன்னும் கூட நிறைய சம்பவங்களுக்கு நான் நேரம் இல்லாத கட்டாயத்தினால நான் அதை ரொம்ப அதிகமாக விளக்கல. நீங்கள் வீட்டில் வாசிங்க, முடிந்தால் அடுத்த வாரங்களில் உங்களோடு கூட விளக்குகிறேன். ஆனால் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மனுஷனுக்கு இஸ்ரவேல் என்று ஒரு பெயர் சூட்டப்பட, இவன் என்னுடைய ஜனம் என்பதை கர்த்தர் முத்திரை போட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தபடினாலே இப்பொழுது இந்த நெருக்கம் உச்சத்துக்கு போகுது. எதுக்கு பயந்தான் தெரியுங்களா? இவங்க அண்ணனை பகச்சிட்டு வந்ததுனால அண்ணன் கடா வழியில இவனை நிறுத்தி இவனை சாகடிச்சிருவான்னு சொல்லி இவன் பயப்படுகிறான்.
அதனால தான் என்ன பண்றான், அவன் இருக்கிறது ரெண்டாய் பிரிச்சு ஒரு பகுதி எப்படியாவது அவன் சம்பாதிச்ச சொத்துல எல்லாத்தையும் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு நாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் அப்படி விடுறவர் அல்ல. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய திட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு கூட கோலும் தடியோடு கூட வந்தபடினால கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை. என்னோடு கூட இருக்கிறீங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இரவும் பகலும் இந்த வசனத்துல நான் தியானமா இருக்கிறேன். இதனை ஒரு நாளும் கைவிடவே விடாது. அப்ப கர்த்தரை நம்பி வந்த இந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு நாள் எதையுமே நம்ம தீங்காவே செய்ய மாட்டாரு சார். அல்லேலூயா. ஆனாலும் இந்த பயமும், ஆமென், when I just looked at that word, என்ன சொல்லுதுங்க, ஒரு வார்த்தை சொல்லுது பயம், இன்னொரு வார்த்தை அங்கலாய்ப்பு. ஆமென். அவன் பயந்து அங்கலாய்த்து வியாகுலப்பட்டு அவன் என்ன பண்றான், ஒரு தயக்கத்தை உண்டாக்கிட்டான். That actually had made him far from God. Fear will make you far from God. எழுதிங்க, ஞாபகம் வச்சுங்க. பயம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பயம் உன்னை தேவனிடத்தில் தூரமாய் கொண்டு வந்துடும். கர்த்தர் பயப்படாதன்னு சொல்றார். அதனால்தான் fear will make you far from God. எல்லாம் இருக்குது. 20 வருஷம் கர்த்தருடைய கரத்தை பார்த்தவன் இப்ப அண்ணனை பார்த்த உடனே பயந்து, இந்த வசனம் இருக்குது பாருங்க, என்ன சொல்றது, பயந்து வியாகுலப்பட்டு அவன் சம்பாதிச்சதையே விட்டு கொடுத்துடலான்ற அளவுக்கு வந்துட்டான். He was far, he was anxious, and he had a regret whether God is with me. That's why I termed it as far, F-A-R. He had the fear that made him far. The fear, the anxiety, the regret. Oh, கர்த்தர் இல்ல போகுது, இப்போ நான் அண்ணன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும். கர்த்தர் சொல்ற, உன் நடுவில் இருக்கிறேன், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நீ ஒருபொழுது வெட்கப்பட்டு போக மாட்டே, நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, இப்ப கர்த்தர் சொல்றப்பா, இதை நீ செய்கிறதற்கு ஒன்றை செய்யணும் அப்படின்ட்டு கர்த்தர் பிரியப்பட்டதை அவன் செய்து முடித்தான். பாருங்க, என்னோடு கூட 32 அதிகாரத்துல 22 வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் புத்தகம் 32:28. ராத்திரியில அவன் எழுந்திருந்து தன் மனைவிகளையும் தன் பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறையை கடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. You might think this is just a river. இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு பிரம்மபுத்திராவை கடந்து வந்துடுறாங்க. கும்பம் மேல நடக்குது, ஓட லைவ்ல போகுது. சரி விட்டுருங்க, ரொம்ப டீப்பா பேச முடியாது. நிறைய அவநம்பிக்கைகள். அப்படி செய்யல சார். இந்த யாப்போக்குக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன், நிறைய முறை இதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு கர்த்தர் அதை காண்பித்தார். பாருங்க, ஒரு விசுவாசி இஸ்ரவேலாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் யாப்போக்கை கடந்தே ஆக வேண்டாம். யாப்போக்கு என்ன தெரியுமா, யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் அண்ட் யுவர் சரண்டரிங் டு காட். உன் ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயித்து கர்த்தரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய இஸ்ரவேலாய் மாற்றி விடுவார். யாப்போக்கு is not just, it's not just a river sir. ஒரு வெளிப்பாட்டு அதுக்குள்ள இருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. யாப்போக்கு என்றால் ஜபோக், இங்கிலீஷ்ல the river ஜபோக் resembles your spiritual struggle. All these whiles he had the word of God with him. Maybe கோலும் தடியும் கையில இருந்தது. சொத்து நிறைய ஆயிடுச்சு. மாமாவை பயப்படுற அளவுக்கு சொத்து ஆயிடுச்சு. பிள்ளைங்க, மனைவி, பையனுங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருப்பானுங்க. 11 பையனுங்க யோசிச்சு பாருங்க. அவனுக்கு நின்று சண்டை போட முடியாதா? எல்லாம் இருக்குது சார். ஆனா என்ன தெரியுமா இருக்குது, ஆவிக்குரிய ஒரு போராட்டம் அவனுக்குள்ள இருக்கிறது. என் கூட எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சா கூட எனக்கு சந்தோஷம். ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்றைக்கு ஜெயித்து உன்னை முழுசா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாயோ அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலாய் உன்னை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை பார்த்து என் ஜனம் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. யார சொல்றாரு? ஆவிக்குரிய நிலைமையிலே ஜெயித்து கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா. இந்த காலையில் நீங்க இருக்கிற இடங்களில் உங்களுடைய கண்களை மூடி நான் இதை தொடர்ந்து பேசுவேன். கர்த்தர் தர வாய்ப்பில் பேசுறேன். இன்றைக்கு இந்த ராத்திரியில் இந்த பகல் வேளையில ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்க என்னுடையது தானே ஆண்டவரே. சொல்லுங்க, என் ஜனம் நான் தானே ஆண்டவரே. ஏன் எனக்குள்ள பயம் இருக்குது? பேசுங்க, இந்த காலையில பேசுங்க. கைகளில் கூட அப்பத்திய திராட்சை எடுத்து நீங்க ஆயத்தப்படுத்தி இன்னைக்கு இந்த திருவந்தில் ஐக்கியப்படும் பொழுது, அந்த கிறிஸ்துடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும் பொழுது, I'm telling you, first deal with your fear.
பயங்களோடு கூட கொஞ்சம் இன்னைக்கு டீல் பண்ணுங்க, எடுத்துங்க. இல்லாதவர்களாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பயங்கள், இந்த அங்கலாய்ப்பை, ஓ ராதாமா சகதாரண மகதியா, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பயங்களை, இந்த தயக்கங்களை இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் அங்கலாய்ப்புகளை கொஞ்சம் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பந்தியில் ஐக்கியப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்றும், ஆண்டவருடைய சமூகம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டே இருக்கிறது என்றும் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஒரு சிந்தனைகள் ஒரே ஒரு காரியத்தின் மேல இருக்கட்டும். ஆமென். கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் இருக்கும்பொழுது நான் பயப்பட மாட்டேன். இப்பொழுது யாப்போக்கை நீங்கள் கடங்க. இந்த கைகள் உங்களுடைய தாசர் அப்பத்தை வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இது எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்தீரே. இந்த ஆவிக்குரிய யுத்தம், அடிக்கடி வருகிற இந்த போராட்டம், இந்த பயம், இந்த சந்தேகம், இந்த பதப்பதைப்பு, இந்த மனுஷனால வருகிற காரியம், இந்த பொருளாதாரத்தினால வருகிற காரியம், இந்த பயத்து, இந்த பலத்தினால வருகிற காரியங்களை இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் அதை கடந்து வாங்க. ஓவர்கம் தட். அதை இன்றைக்கு கடந்து வாங்க. அதை நீங்கள் கடக்க 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 கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். இந்த காலில் கர்த்தர் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றும்படிக்கு அந்த இஸ்ரவேல் என்கின்ற அந்த முத்திரையை மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். என் ஜனம் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு பலன் வரும். உனக்கு உன்னை வர்ஷிக்க பண்ணுவேன். உன் எல்லைகளை ஆசீர்வாதமான எல்லைகளாய் மாற்றுவேன். நீ ஜெயமாய் இருப்பாய் என்று சொல்லிருக்கிற அந்த வார்த்தைகள் உன் பட்சத்தில் கர்த்தர் சொன்னதுதான். யாருக்கோ சொல்லி சரித்திரத்தில் எழுதுற புஸ்தகம் அல்ல வேதாகமோ. இன்றைக்கு ஜீவனோடு கூட செயல்படுகிற வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் உனக்காய் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலில் நாம தான் அதை விசுவாசத்தோடு கூட சொல்லணும், ஆண்டவரே இதை நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த பயங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கு அந்த யாப்போக்க நீங்க போய் நேரடியா போய் அந்த ஜபோக்க கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது கூட ஜபத்தில் அதை மேற்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அதை மேற்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு பயமாய் உண்டாகிற, உங்களுக்கு தோல்வியாய் தோன்றுகிற காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க.